ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாங்க. நம்ம நெய், சர்க்கரை எல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு செய்யலாங்க. நான் ஒயிட் சுகர் போடலைங்க, ப்ரௌன் சுகர் போட்டு செய்கிறேன். தேவையானது பீட்ரூட் வந்து நான் 300 கிராம் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. முந்திரி கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு கொஞ்சம் எடுத்துருக்காங்க. பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டிக்கிட்டேயும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் உபயோகப்படுத்த போகிறோம் இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு. எல்லாம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேங்க. தண்ணி 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம பாதி தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சுங்க. இது நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பீட்ரூட்டே நம்மளுக்கு இனிப்பாக இருக்கனால நம்ம சக்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணுங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் பிடிக்குன்னா அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியாக தாங்க போட போகிறேன். நெய்யும் வந்து நான் ரொம்ப கம்மியாக தாங்க உபயோகப்படுத்தி செய்கிறேன். மறுபடியும் இந்த இதெல்லாம் எடுத்து போட்டு 300 வாட்டி அரைச்சிக்கலாங்க. மிச்சம் இருக்க அந்த பாதி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதையும் வடிகட்டிக்கலாம். மறுபடியும் போட்டு நான் வடிகட்டிடுறேன். மறுபடியும் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. மொத்தமாக 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஒரு டம்ளர் வந்து மொத்தமாக தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 மில்லி இருக்குங்க தண்ணி. 1.5 டம்ளர் தண்ணி அளந்துக்கிறேன் கப்பில். சக்கரை போடுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2 கப்பு பீட்ரூட் வந்துருக்குங்க. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறாங்க. கரெக்டாக 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. அந்த கப்பில் 5 டேபிள் ஸ்பூன் போட்டோன்னா அந்த கப்பில் 1/2 கப்பு வந்துடுங்க. பீட்ரூட்டு எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில்ங்க 1/2 கப்பு வந்துடும் கார்ன்ஃப்ளவர். நான் 5 டேபிள் ஸ்பூன் காமிக்கிறேன் பாருங்கள். 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். 1/2 கப்பு வந்துருச்சு கரெக்டாக. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. மொத்தமாக நான் வந்து 2 டம்ளர் தண்ணிங்க. 1.5 டம்ளர் தண்ணி பீட்ரூட்டு ஊற்றிருக்கேன். இந்த 1/2 டம்ளர் தண்ணி கார்ன்ஃப்ளவருக்கு ஊற்றி நல்லா கலக்கிக்கிறேன். நான் இன்னும் ஸ்டவ்வில் வைக்கலைங்க. பாத்திரம் எல்லாமே நம்ம கீழே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நாட்டு சக்கரை பாருங்கள் 1/2 கப்பு போடுறேங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 1 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் பீட்ரூட்டே கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுங்க எனக்கு, அதனால் நான் 1/2 கப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நெய் பாருங்கள், நான் 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா தீ வந்து ஒரு மிதமான தீ வச்சுக்கலாங்க. கட்டி தட்டாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு டின் எடுத்து அதில் வந்து நான் நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கீழே முந்திரி வச்சுக்கலாங்க. வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நம்ம ஆப்ஷனலுங்க. எள்ளு முந்திரி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். இந்த பீட்ரூட்டு கொதித்து வந்தால் கம்மியாக தாங்க வரும், அதனால தான் நான் கம்மி அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா நம்ம அப்படியே கலக்கிட்டே இருந்தோம்னாக்க ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க இது அல்வா ரெடி ஆகிறதுக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பீட்ரூட் அல்வா. நம்ம பாருங்கள், எந்த விதமான ஒயிட் சுகர் எதுவுமே சேர்த்தலைங்க. நம்ம நல்லா ஹெல்த்தியாக தாங்க செய்கிறோம். நாட்டு சக்கரை போடுறோம். நெய்யும் கொஞ்சமாக தாங்க நெய்யும் ஊற்றுறோம். செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி, நெய் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக எள்ளும் முந்திரியும் இதில் போட்டு கலக்கிக்கிறேங்க. உங்களுக்கு பாதாம் பிடிக்குன்னா பாதாம் கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், அல்வா பாதாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருங்க. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க.
இதே அல்வா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்னாக்கா நீங்கள் பீட்ரூட் வந்து நல்லா ஒரு துணியில் போட்டு வடிகட்டி அந்த பீட்ரூட் திப்பி முழுசாக எடுத்துகிட்டு வெறும் அந்த பீட்ரூட் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. ஜூஸ் மட்டும் ஊற்றி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்குறது கண்ணாடி மாதிரி வருங்க பளிச்சுன்னு. நான் பீட்ரூட்டு எப்படி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பீட்ரூட் அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. ஒரு துணி போட்டு நல்லா வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள் பதம் ரெடி ஆகிடுச்சுங்க அல்வா பதம். நான் எடுத்து இப்போ அந்த கப்பில் போட்டுறேன். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணிடலாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்திங்கனாக்கா ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க அது அல்வா கெட்டி ஆகிறதுக்கு. நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா சரியாக போகுங்க. பாருங்கள் நான் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு. சுடுதுங்க அல்வா. நான் இப்படியே பாருங்கள் கட் பண்ணி காமிச்சிட்றேன். இது நல்லா ஆற விட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வருங்க. கொஞ்சம் ஒரு கை வச்சு தள்ளிங்கனாவே வந்துடுங்க. ஒரு தட்டு தட்டுறதுக்குள்ளார கரெக்டாக அழகாக பாருங்கள் கீழே வந்து விழுந்துருச்சு அல்வா. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் ஒரு ஹெல்த்தியான ஹல்வான்னு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. செய்து பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் டப்பாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருச்சு. நெய் கம்மியாக தாங்க போட்டிருக்கோம், சர்க்கரையும் கம்மியாக தான் போட்டிருக்கோம், நாட்டு சர்க்கரை. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கத்தி வச்சு கட் பண்ணுறேங்க. நீங்கள் ஆறுனப்புறம் கட் பண்ணோம்னாக்க கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க கத்தியில். எவ்வளோ நீங்கள் சின்ன பீஸாக போட்டிங்கனாலும் கரெக்டாக வந்துடுங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டும். நான் சூடாக இருக்குங்க இப்போ அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் ஒரு நல்ல அல்வா ரெடி பண்ணிட்டோங்க. இதே போல் கேரட்டில் செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளானா கூட சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. தேங்க்யூ.